இரவு முழுவதும் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர் சிந்திய கண்ணீரும் அவர்களது துக்கம் நிறைந்த அழுகுரல் ஏற்படுத்திய வலியும் என் நெஞ்சத்திலிருந்து அகலவில்லை என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிவிட்டுள்ளார். கரூரில் உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு அஞ்சலி செலுத்திய பின் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் இவ்வாறு பதிவிட்டுள்ளார். நள்ளிரவில் சென்னையிலிருந்து புறப்பட்டு கரூர் மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருந்த உடல்களுக்கு அஞ்சலி செலுத்தினார். செய்தியாளர் ராஜகுமரன் இணைப்பில் இருக்கிறார். ராஜகுமரன், வணக்கம். கரூரில் உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு அஞ்சலி செலுத்திய பின் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். விவரங்களை சொல்லுங்க. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் நேற்று கரூரில் மேற்கொண்ட தேர்தல் பிரச்சாரத்திலே கூட்ட நெரிசலில் சிக்கி 39 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். இந்த நிலையில்தான் அந்த சம்பவம் நடந்த உடனேயே முதலமைச்சர் முக்கியமான அதிகாரிகளை வரவழைத்து சென்னை தலைமைச் செயலகத்திற்கு சென்று ஆலோசனை கூட்டத்திலே பங்கு பெற்றிருந்தார். அதன்படி தலைமைச் செயலாளர், உள்துறை செயலாளர், காவல்துறை உயரதிகாரிகள் உள்ளிட்டவர்கள் எல்லாம் உடனடியாக வரவழைக்கப்பட்டு அந்த ஆலோசனை கூட்டம் தலைமைச் செயலகத்தில் நடைபெற்றிருந்தது. அதன் பிறகு அந்த நள்ளிரவிலேயே நேரடியாக கரூருக்கு செல்வதற்காக முதலமைச்சர் தன்னுடைய பயணத்தை திட்டமிட்டார். அதன்படி திருச்சி சென்று திருச்சியிலிருந்து கரூருக்கு சென்று நேற்று நள்ளிரவிலே அங்கே உயிரிழந்து கிடந்தவர்களுடைய உடலுக்கு மலர் வளையம் வைத்து முதலமைச்சர் அஞ்சலி செலுத்தியிருந்தார். அது மட்டுமல்லாமல் காயமடைந்து சிகிச்சையில் இருப்பவர்களை சந்தித்த முதலமைச்சர் அவர்களை உடனடியாக இயல்பு நிலைக்கு கொண்டு வருவதற்காக மருத்துவ குழுவினர் முயற்சித்து வருகின்றார்கள் என்பதையும், கண்டிப்பாக அனைவரும் முழு உடல் நலன் பெற்று விரைவில் குணமடைவார்கள் என்ற தன்னுடைய நம்பிக்கையையும் அவர்களுக்கிடையே தெரிவித்து அவர்களுக்கு ஆறுதலும் கூறியிருந்தார். தொடர்ந்து அவர்களுக்கான மருத்துவ சிகிச்சைகள் எவ்வாறு வழங்கப்பட்டு வருகின்றன, மேலும் ஏதேனும் சிகிச்சைகள் வழங்கப்பட வேண்டுமா, அதிர்ச்சியில் இருப்பவர்களை மீட்டு வருவதற்காக மருத்துவர்கள் என்பதையும் கடந்து அவர்களுக்கு வேறு ஏதேனும் உளவியல் சிகிச்சைகள் எதுவும் தேவைப்படுமா என்பது உட்பட பல்வேறு விவரங்களை மருத்துவர்களோடு முதலமைச்சர் தனி அறையிலே அமர்ந்து ஆலோசித்திருந்தார். அது மட்டுமல்லாமல் காவல்துறையை சார்ந்தவர்கள், அந்த பகுதிக்கு உட்பட்ட ஐஜி உள்ளிட்டவர்களையும் அழைத்து முதலமைச்சர் தனி அறையிலே ஆலோசனை நடத்தியிருந்தார். மேலும் அமைச்சர்கள் கே.என். நேரு, முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, அமைச்சர் மா. சுப்பிரமணியன், அமைச்சர் ரகுபதி உள்ளிட்ட பல்வேறு முக்கிய அமைச்சர்களையும் வரவழைத்து அவர்கள் மூலமாகவும் அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த மருத்துவ பணிகள், உதவி செய்வதற்கான மீட்பு பணிகள் உள்ளிட்ட அனைத்தையும் கேட்டிருந்த முதலமைச்சர் அதன் பிறகுதான் புறப்பட்டு தற்பொழுது திருச்சியிலிருந்து சென்னைக்கு விமானத்தில் புறப்பட்டிருக்கின்றார். எனவே நள்ளிரவு முழுவதுமே முதலமைச்சர் அந்த பயணத்தில் இருந்த சூழ்நிலையில் அங்கே முழுவதுமாக இருந்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய மருத்துவ பணிகள், அவர்களுக்கான உயிர்காக்கும் சிகிச்சைகள் உள்ளிட்டவற்றை கேட்டறிந்த நிலையில் தான் முதலமைச்சர் இந்த பதிவினை எழுதியிருக்கின்றார். இரவு முழுவதுமே உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்தினர் சிந்திய கண்ணீரும் அவர்களது துக்கம் நிறைந்த அழுகுரல் ஏற்படுத்திய வலியும் என் நெஞ்சத்திலிருந்து அகலவில்லை என்கின்ற பதிவினை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்திலே பதிவிட்டிருக்கின்றார். அதாவது அந்த இடத்தை சென்று பார்த்த பிறகு அங்கே ஏராளமானவர்கள் முதலமைச்சர் சென்றவுடன் கண்ணீரோடு அழுதிருந்தார்கள். அந்த காட்சிகளை எல்லாம் நாம் பார்க்க முடிந்திருந்தது. குறிப்பாக குழந்தைகளை இழந்தவர்கள் தங்கள் குழந்தையை கையில் ஏந்தி வந்து முதலமைச்சர், அமைச்சர்கள் மற்றும் மருத்துவர்கள் முன்பாக அந்த குழந்தைகளை வைத்துவிட்டு கதறி அழுத காட்சிகள் இன்னும் யாருடைய நெஞ்சத்தில் இருந்தும் அகலாமல் இருக்கின்றது. அதுபோன்ற ஒரு துயர சம்பவத்தை பார்த்த முதலமைச்சர் தற்போது இரவு முழுவதும் என்ன மனநிலையில் இருந்தேன் என்பதை பதிவிட்டிருக்கின்றார். அதன்படி உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்தினர் சிந்திய அந்த கண்ணீர், அது மட்டுமல்லாமல் அங்கே தான் பார்த்த அந்த காட்சிகளை நினைவு கூறக்கூடிய விதமாக அவர்களுடைய துக்கம் நிறைந்த அழுகுரலும் தனக்கு ஏற்படுத்திய வலி நெஞ்சத்திலிருந்து இன்னும் அகலவில்லை என்பதை முதலமைச்சர் எக்ஸ் வலைதள பக்கத்திலே பதிவிட்டிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே முதலமைச்சர் மருத்துவ சிகிச்சைகள் தொடர்பாக பல்வேறு அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கின்றார். உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்தினருக்கு ஆறுதல் தரக்கூடிய வகையிலே அந்த நிவாரணம் உள்ளிட்டவை எல்லாம் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. 10 லட்சம் ரூபாய் அளவுக்கு நிவாரணம் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் அவர்கள் தலைமையிலே விசாரணை குழு அமைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த குழுவின் மூலமாக உடனடியாக விசாரணை நடத்தப்பட்டு இந்த சம்பவத்திற்கு என்ன காரணம் இருந்தது பின்னணியிலே என்பது உள்ளிட்ட விவரங்கள் எல்லாம் கண்டறியப்பட இருக்கின்றன. காவல்துறையினரும் தங்களுடைய விசாரணையை முடுக்கிவிட்டிருக்கின்றார்கள். இதுவரை அந்த பகுதியிலே இவ்வளவு பெரிய விபத்து நடந்ததற்கான காரணம் என்ன, குறிப்பிட்ட இடத்தில் விபத்து நடந்த போது என்னென்னவெல்லாம் சம்பவங்கள் நடந்தேறி இருந்தது, அதன் பின்னணியில் யாரேனும் இருந்தார்களா என்பது உட்பட பல்வேறு கோணங்களிலே காவல்துறையினர் வழக்கு பெற்று விசாரணை நடத்தி வருகின்றார்கள். இந்த நிலையில்தான் நேற்று இரவு உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்திருந்த முதலமைச்சர் அங்கே இறந்தவர்களுக்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தியது மட்டுமல்லாமல் மருத்துவ சிகிச்சையில் இருப்பவர்களை சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் கூறியிருந்தார். அது மட்டுமல்லாமல் சில அமைச்சர்களை வரவழைத்து முழுவதுமாக கரூரிலேயே இருக்க வேண்டும்,
தொடர்ந்து அங்கே வழங்கப்பட்டு வரக்கூடிய சிகிச்சை முறைகளை கேட்டறிய வேண்டும். முடிந்த அளவு அனைவரையும் உடனடியாக இயல்பு நிலைக்கு கொண்டு வருவதற்கான மருத்துவ சிகிச்சைகளை மருத்துவ குழுவினர் விரைந்து மேற்கொள்ள வேண்டும். எவ்வளவு மருத்துவர்கள் கூடுதலாக தேவைப்பட்டாலும் அருகில் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் இருந்து மருத்துவர்களை வரவழைக்க வேண்டும் என்பது உட்பட பல்வேறு உத்தரவுகளை பிறப்பித்திருக்கக்கூடிய முதலமைச்சர் தான் இரவு அந்த சம்பவ இடம் சென்று பார்த்த பிறகு தன்னால் அந்த துயரிலிருந்து இதுவரை மீள முடியவில்லை என்பதை பதிவாக தற்பொழுது வெளியிட்டிருக்கின்றார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.